ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மேத்தி மட்டர் மலாய் க்ரீம் எதுவுமே சேர்க்காம செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். சுடுதண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து 7 இருந்து 8 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை சேர்த்து நல்லா கலந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி 3 பச்சை மிளகா, 50 கிராம் பன்னீர் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா கலந்து சுருளை வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா குக் ஆயிருக்கும். நல்லா கலந்துட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், சின்னதா 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜார் அலசி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வேக வச்சிருக்கிற கீரையையும் பட்டாணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 இருந்து 6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரீமியான மேத்தி மட்டர் மலாய் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிரீம் எதுவுமே சேர்க்காம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுக்கு